நம்ம வீட்டில் ஆர்சிசிபி போட்டிருக்கு. இன்கேஸ் நம்ம தெரியாமல் ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிடுறோம். அப்போ வந்து ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். அப்போ நியூட்ரலை டச் பண்ணால் ட்ரிப் ஆகுமா ஆகாதா? அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ ஃபேஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணி ட்ரிப் பண்ணுது அப்படின்னா, ஃபேஸில் ஒரு 5 ஆம்ஸ் கரண்ட் போயிட்டுருக்கும், நியூட்ரலில் ஒரு 5 ஆம்ஸ் கரண்ட் போயிட்டுருக்கும். நம்ம தெரியாதனமாக ஃபேஸை தொடும்போது நம்ம பாடியில் கொஞ்சம் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபேஸில் போகிற கரண்ட்டுக்கும் நியூட்ரலில் போகிற கரண்ட்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம நியூட்ரலில் போய் தொடுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கிரவுண்டில் வந்து டச் ஆகிட்டு இருக்கோம், நம்ம பாடியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம நியூட்ரலில் போய் தொடும்போது நியூட்ரல் வழியாக சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பாடி வழியாகவும் க்ளோஸ் ஆகும். ஏன்னா எர்த் ரெஃபரன்ஸ் நம்ம பாடி வழியாக எர்த்தில் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடி வழியாகவும் கொஞ்சம் கரண்ட் போக ஆரம்பிக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் ஆர்சிசிபி சென்ஸ் பண்ணி கண்டிப்பாக அப்பயும் ட்ரிப் பண்ணும். நியூட்ரலை தொட்டாலும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.